சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சரி மாப்ள, நீங்க சாப்பிடுங்க. யாரு இவ்வளவு சத்தமா கேட்ட? நீங்க சாப்பிடுங்க மாப்ள, நான் யாருன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். தம்பி வாங்க. வரதெல்லாம் இருக்கட்டும், சீட்டு பண்ண என்னாச்சு? தராமலையா போயிட போறோம், தந்துடுறேன்ப்பா. ஓஹோ, தராம கூட போயிடுவீங்களா? ஏமா, பொண்ணு கல்யாணத்துக்குன்னு சொல்லி சீட்டு பண்ண வாங்குனீங்கல்ல, வார வாரம் கொடுக்கணுமா இல்லையா? தம்பி கொஞ்சம் பொறுமையா பேசுங்க, வீட்டுக்கு மாப்பிள்ள வந்திருக்காரு, அவருக்கு தெரிஞ்சதுன்னா அசிங்கமா போயிடும். யார் இருந்தா எனக்கு என்னமா? தம்பி தம்பி சத்தம் போடாதீங்க தம்பி, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. கொடுத்த நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் ஏன் சத்தம் போட போறேன்? நீங்க ஒருத்தர் சீட்டு பண்ண கட்டாதனால குழுல இருக்கிற எல்லாத்துக்கும் பிரச்சனையா இருக்கு. அதான் உங்க பொண்ணு கல்யாணத்துல மொய் வந்திருக்கும்ல, அதை எடுத்து கொடுக்க வேண்டியதானே? எல்லாம் செலவாய் போச்சு தம்பி, அடுத்த வாரம் கட்டாயமா தரேன். என்னது அடுத்த வாரமா? என்ன விளையாடுறீங்களா? இப்பவே 4700 தரணும். அதை வாங்காம நான் போக மாட்டேன். முதல்ல பணத்தை எடுத்து வைமா. தம்பி கண்டிப்பா நான் கொண்டு வந்து கொடுக்கறேன், நீங்க போங்க தம்பி. பணத்தை வாங்காம நான் போக மாட்டேமா. புரிஞ்சுக்கோங்க தம்பி, மாப்பிள்ள ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாரு, தயவு செஞ்சு போயிடுங்க தம்பி. முடியாதுமா. என்ன தம்பி, நான் சொல்றேன்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. முதல்ல பணத்தை எடுத்து வைமா. மகா, பஸ்ல காசு இருக்கு, போய் எடுத்து கொடுத்துருவாங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும், சொல்லி அனுப்பிடலாம். என்ன எதுக்கு யோசிக்கிறீங்க? எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை வரும்போது உங்க மோதிரத்தை உடனே கழட்டி கொடுத்தீங்க. போங்க, போய் எடுத்து கொடுத்துருவாங்க, போங்க. சொல்றேன்லம்மா, பணத்தை எடுத்து வைங்க. இப்ப என்கிட்ட பணம் இல்ல தம்பி, இப்படி திடீர்னு வந்து கேட்டா நான் என்ன பண்றது? நான் கண்டிப்பா ஏற்பாடு பண்றேன், நீங்க போங்க. முடியாதுமா, நான் இன்னைக்கு பணத்தை வாங்காம போக நான் மாட்டேன். எங்கயாச்சும் வாங்கியாவது கொடுக்கறேன், வேற வேலைய இங்க நின்னு பாருங்க. கத்திட்டு அது வரைக்கும் நான் இங்க தான் இருக்காதீங்க, நீங்க இருப்பேன். போங்க. சொன்னா அம்மா, இதுல இருக்கிறது கொடுமா, மீதி பணத்தை அப்புறமா தரேன்னு சொல்லுமா. இந்தாங்க தம்பி. மாசம் மாசம் ஒழுங்கா பணத்தை கொடுத்தணும், சரியா? சரி, வா மகா. கொடுத்தாச்சாத்த? கொடுத்துட்டோம் மாப்பிள்ள. கடைசியில நீங்களே கொடுக்கற மாதிரி ஆயிடுச்சே மாப்பிள்ள. அத்த, இதுவும் என் வீடு தான், அதனால அப்படிலாம் எதுவும் யோசிக்காதீங்க. சரி, எல்லாரும் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, சாப்பிடுங்கடி. மகா
மாப்பிள்ளைக்கு கை கழுவ தண்ணி எடுத்துட்டு போ. சரிம்மா வாங்க.